குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கி நிஃப்டி 50 சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நாளைக்கு 2 நாள் லீவு, சனி ஞாயிறு. காலையில் மார்க்கெட்டெல்லாம் நேற்று நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டே ஒரு பயங்கர பயத்தில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் அதோட உச்சம் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், $101 மேலே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி. காலையில் அது 96 எல்லாம் வரல. இது இப்போது ஒரு 3:30 மணிக்கு மேலே வந்த ரேஞ்சு. நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது 96.41ன்றது ஒரு 2:45 வந்த ரேஞ்சு. காலையில் அது ஓப்பன் ஆனதே 96 அந்த இதே லெவலில் தான் இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த லோ இப்போ வந்தது ஒரு 2:45 2:30க்கு. போன ஹை பார்த்தீங்களா, அது காலையிலே போயிடுச்சு, நேற்றே போயிடுச்சு 101.16. நேற்றே நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அது 102 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. அவன் 102க்கு ரொம்ப க்ளோஸாக போயிருக்கான். என்னென்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் நமக்கு கிளியராக கண் எதிரிலே தெரியுது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது பிரெண்ட் க்ரூட் ஆயில் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். அது மாதிரியே தான் வேர்ல்டு மார்க்கெட்டில் நேற்று நடந்த டவ் 30, S&P, நாஸ்டாக் கம்போசிட்லாம் பாருங்கள். 506 பாயிண்ட்டு, 90 பாயிண்ட்டு. நாஸ்டாக் கம்போசிட் 553. அவங்கெல்லாம் பெரிய லெவலில் நம்ம விழும்போது நம்ம மார்க்கெட்டு யூஎஸை பேஸ் பண்ணி, அதிகபட்சமாக யூஎஸை பேஸ் பண்ணி தான் உலக மார்க்கெட்டுகளே நடக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட தாய் வீடு அப்படின்றது யூஎஸ் மார்க்கெட் தான். ஏன்னா நம்ம ஏடிஆரில் பெரிய பெரிய ப்ளூ சிப்பெல்லாம் ஏடிஆரில் ட்ரேட் ஆகும்போது யூஎஸ் மார்க்கெட் விழுந்தால் அங்கே இருக்கிற ஏடிஆரில் ட்ரேட் ஆகிறதும் விழ தான் செய்யும். ஸோ நம்ம மார்க்கெட் விழறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காலையில் நம்ம நிஃப்டி 50 203 பாயிண்ட்டு கேப் டவுனு, சென்செக்ஸ் 683 பாயிண்ட்டு கேப் டவுனு. 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் ஒரு பயம் இருந்தது அப்படின்றது நமக்கு கண் முன்னாடியே தெரிஞ்சுது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் பெருசாக விழுந்திருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் $100லேருந்து $101 போயிருக்கு. மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் அதிகமாக இருக்குது. இன்னும் அந்த பதற்றம் முடிகிற மாதிரி தெரியல. எஃப்ஐஏ செல்லிங் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேற்று கூட ஒரு 3000 கோடிக்கு செல்லிங் தான் பண்ணி வச்சுருக்காங்க. பத்தாவதுக்கு இன்ஃபோசிஸோட ஏர்னிங் Q1 ரிசல்ட்டும் பெரிய லெவலில் வரல. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு அது பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணலை. ஸோ எல்லா காரணமே மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாகவே இருக்குது. அதனால தான் நம்ம மார்க்கெட் 203 பாயிண்ட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் இறங்குச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு. எது வரையும் போச்சு அப்படின்னு நம்ம நிஃப்டி 50ல் பார்த்துருவோம். எது வரையும் போச்சு, கேப் டவுன் 23,763 வரையும் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்குச்சு. 23,600 அப்படின்ற ஏரியாவில் மார்க்கெட் வரும்போது, மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை நோக்கி வரும்போது பவுன்ஸ் ஆகுது. இது நியூஸ் பேஸ்டு பவுன்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது டெக்னிக்கல் பவுன்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரல் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில். இது டெக்னிக்கல் பவுன்ஸு. மார்க்கெட்டு சிவியராக விழுந்துக்கிட்டே இருக்கும் போது டெக்னிக்கலாக ஒரு பவுன்ஸ் ஆகக்கூடிய இடம் இருக்குது. அதுதான் இந்த 23,600. அங்கேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் செல்லிங் பண்ணவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ 23,600லேருந்து 23,650 போச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக பண்ணும்போது நம்ம மார்க்கெட் ரேலி ஆச்சு. இது மட்டும் காரணம் கிடையாது, ஓகேங்களா. க்ரூடு ஆயிலும் அந்த நேரத்தில் இறங்க ஆரம்பிச்சுது. $101 இருந்து 100 இருந்தது. 98 99க்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் இந்த ரேலியெல்லாம் வரும்போது அவன் 97 96.41. இது நம்ம மார்க்கெட் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த 96.41 வந்தது 2:45க்கு. நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் விலையும் கணிசமான அளவு குறைஞ்சதுனால இந்த ஷார்ட் கவரிங் ரேலி, அதாவது இன்ட்ராடே ஃபுல்லாக பியர்ஸே ஆக்குவை பண்ணியிருந்தால் அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி தானே ஆகணும். ஏதோ ஒரு ஸ்டேஜில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது அந்த இடத்த டிஐஎஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிஐஎஸ் வாங்கிறதுனாலையும் பிரெண்ட்டு திடீர்னு ஒரு $5 கிட்ட விழுந்ததுனாலையும் மார்க்கெட் ஷார்ட் கவரிங் ரேலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளே நினச்சி பாருங்களேன், க்ரூட் ஆயில் $101 போயிடுச்சு.
அப்படின்ற பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அது திடீர்னு 96க்கு வரும்போது மார்க்கெட் ஏற தானே செய்யும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஓகேங்களா? நேற்று வரைக்கும் மார்க்கெட்டு பயமுறுத்திக்கிட்டே இருந்தது. அந்த பயமுறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 203 பாயிண்ட் இறங்குச்சு. அது கொஞ்சம் அந்த பயம் குறைஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் பழையபடி ரெக்கவரி ஆக ஆரம்பித்து 23,810 வரையும் போனான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஹையு மறுபடியும் 23,787க்கு 87ல் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி முடிஞ்சிருக்கு மார்க்கெட். இன்றைக்கி நம்ம அப்படி இப்படி முடிஞ்சாலும் 203 பாயிண்ட் வந்த கேப் டவுனில் 103 பாயிண்ட்டை மெயின்டைன் பண்ணியிருக்கு. 100 பாயிண்ட்டை எரேஸ் பண்ணியிருக்கு வந்த கேப் டவுனில். சென்செக்ஸ் வந்து 331 பாயிண்ட்டு நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. அது கேப் டவுன் வந்தது 683. ஸோ பாதிக்கு பாதி எரேஸ் பண்ணிடுச்சு கேப் டவுனை. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்தது. ஒரு ரிலீஃப் ரேலி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது தோணுச்சு. பட் பெரிய லெவலில் ரிலீஃப் ரேலி வரல. இன்னமும் அந்த கேப் இருக்குது. ஆனால் நம்மளோட ப்ரிடிக்ஷன் நேற்று நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி 50 கண்டிப்பாக இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு. இந்த 23,643 கரெக்டாக 23,600 தொட்டுட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. பட் இதுக்கு கீழேயும் ஒரு கேப் இருக்குது. இது இருக்குது பாருங்கள், அந்த கேப், இந்த பிளாக் லைனு இங்கே இருக்குது. 23,186 இருக்குது. அதெல்லாம் வரணும்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து கண்டிப்பாக 110 115ன்னு போகணும். அப்படி இருந்தால் தான் அந்த இன்னொரு கேப்பு, பெரிய கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மார்க்கெட் தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த லெவலுக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில் போகுமா அப்படின்றது நமக்கு தெரியல. ஓகேங்களா? அதுனா இப்போ ஃபுல் ஸ்கேல் வாராக வரணும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். அதே மாதிரி ஈரானும் அந்த இன்னொரு கண்ட்ரியும் அவங்களும் அடிச்சிக்கினா மட்டும்தான் அது மறுபடியும் $110 $115 போகும். பிரெண்ட் போச்சுன்னா நம்ம மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த பெரிய கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு ரேலி வர்றதுக்கான காரணம் என்னன்னா, ஷார்ட் கவரிங் ரேலி. பிரெண்ட் க்ரூட் ஆயில் திடீர்னு ஒரு $5 குறைஞ்சிது. டெக்னிக்கல் பவுன்ஸ், இந்த ரீசனால் தான் மார்க்கெட் ஏறிச்சு. மற்றபடி கடைசி நேரத்தில் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு. அது ரெக்கவரி ஆச்சு. 101 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. மற்றபடி சென்செக்ஸ் மைனஸு, பேங்க் எக்ஸ் பாசிட்டிவில், ஃபின் நிஃப்டி மைனஸில், மிட் கேப் நிஃப்டி ஜஸ்ட்டு ஒரு 7 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 74 பாயிண்ட் மைனஸு. இந்தியா விக்ஸு 4% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 14.03. ஸோ மார்க்கெட்டில் பயமும் வந்துடுச்சு. வெலாட்டிலிட்டி இண்டெக்ஸ்க்குலேயும் பயம் வந்துடுச்சு. ஸோ மண்டே மார்க்கெட்டில் கண்டிப்பாக பெரிய லெவல் வெலாட்டிலிட்டி இருக்கும் அப்படின்றது நமக்கு இங்கே தெளிவாக தெரியுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியெல்லாம் நமக்கு ஆரம்ப காலத்திலேயே கை கொடுக்கல. HDFC, ஆக்சிஸ் பேங்க், கோடாக், இண்டஸ்இன் இது எல்லாமே வந்து கரெக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருந்தது. அது போக 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 ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியாக மாறி மார்க்கெட் மேலே வந்திருக்கு. அந்த நேரத்தில் மார்க்கெட் பேங்க் நிஃப்டி கொலாப்ஸ் ஆனாலும் மார்க்கெட் ஒரு இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் $5-6 குறையும் போது பேங்க் நிஃப்டி ரெக்கவரி ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டு கீழே இழுத்த செக்டார்ஸ் எதிரானா ரியாலிட்டி, மெட்டல், ஃபினான்ஸ், ஆட்டோ, இதுதான் மார்க்கெட்டை இன்றைக்கி கீழே இழுத்தது. திடீர்னு ஆயிலில் ஸ்பைக் வரும்போது மார்க்கெட் கீழே விழுந்தது. ஆயில் காஸ்ட் குறையும் போது மார்க்கெட்டில் ஒரு ரேலி வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி மார்க்கெட். இதுதான் மார்க்கெட்டில் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. காலையில் வந்து பேனிக்காக இருந்தது, பயமாக இருந்தது மார்க்கெட்டில். சாயங்காலம், அதாவது ஒரு மதியம் வந்து பயம் கொஞ்சம் குறைஞ்சி மார்க்கெட் ஆப்போசிட்லேயே ரியாக்ட் பண்ணியிருக்கு. கடைசி நேரத்தில் மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் ஏறின மாதிரி ஏறிட்டு 23,800க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இன்றைக்கி நாங்கள் ட்ரேட் பண்ணலை. நான் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கு வெளியே போயிட்டேன், அதனால் பண்ணலை. இன்றைக்கி 2வது நாள் ட்ரேடிங் பண்ணாமல் இருந்த ஒரு நாள் இன்றைக்கி. அப்படி இருந்தும் நான் ஒரு ட்ரேட் பண்ணேன். அதில் ஒரு $470 தான் எடுத்தேன். சும்மா போட்டு பார்க்கலாமேன்னு போட்டேன். மோர் தென் லாட்ஸ்லாம் போடல, சும்மா ஒரே லாட்டு தான் போட்டேன். கால் சைடில் தான் போட்டேன். அது $470 கிடச்சிது. சரி, பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி ஒரே ஒரு ட்ரேடோட முடிச்சிட்டேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் கொடுக்கல, நிஃப்டி 50லேயும் கொடுக்கல, சென்செக்ஸ்லேயும் கொடுக்கல. ஓகேங்களா? இன்றைக்கி இவ்வளோ தான். போஸ்ட் மார்க்கெட் ரொம்ப எளிமையாக முடிஞ்சு போச்சு. நம்ம நாளைக்கு மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போடும்போது மார்க்கெட்டில் என்னென்ன ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ், பாசிட்டிவ் நியூஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டு US மார்க்கெட் ட்ரேட் ஆகி முடியும், அதையும் பார்த்துருவோம்.
இதுதான் இந்த வெள்ளிக்கிழமையான இந்த வீக்கோட லாஸ்ட் நாளில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.